வணக்கம், வெல்கம் டு அன்னீஸ் கிச்சன். இன்றைக்கி அன்னீஸ் கிச்சனில் நம்ம செய்ய போகிறது பிசிபெல்லேபாத். கர்நாடகாவோட அத்தன்டிக் ஃபுட்டு இது வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு டிலைட்னே சொல்லலாம். நியூட்ரிஷியஸ் ஃபுட்டும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பிசிபெல்லாபாத் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் பொன்னி ரைஸு, அது 1/3 பங்கு துவரம் பருப்பு, இது ரெண்டையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ரைஸும் பருப்பும் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. அது ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். இதுக்கு 3.5 கப்ஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கீ ஊற்றி 4 சவுண்ட்ஸ் விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ எல்லாம் போட்டுட்டோம். நம்ம குக்கர் மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம அது சவுண்டு வரட்டும். இப்போ பிசிபெல்லாபாத் பவுடர் அரைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பிசிபெல்லாபாத் பவுடரை வந்து வறுத்து அரைப்போம். ஆனால் இப்போ நம்ம சாம்பார் பொடியும் யூஸ் பண்ணலாம். நம்மக்கிட்ட இருக்கிற சாம்பார் பொடி இதோட ரெசிபி நான் உங்களுக்கு போடுறேன். இது நீங்கள் எந்த சாம்பார் பொடி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது சாம்பார் பொடி ஒரு 2.5 டீஸ்பூனு, ஒரு 25 கிராம் தேங்காய், ஒரு சின்ன அளவு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 4 சவுண்ட் வந்துருச்சு. நம்ம நிறுத்திக்கலாம், அடுப்பை நிறுத்திக்கலாம். இப்போ ரைஸ் சவுண்ட் அடங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு பாத்திரத்தில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து கேரட்டு, பீன்ஸு, பீஸு, கொஞ்சம் வாட்டர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்த மசாலா இது வந்து நம்ம பிசிபெல்லாபாத்துக்கு அரைக்கிறக்கு அப்போ சொன்னேன்ல, அதை அரைச்சிட்டு வந்திருக்கேன். நல்லா நெகுன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ அதையும் இந்த காயில் ஊற்றிடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். அப்புறமா லாஸ்ட்டாக கேப்சிகம் ஆட் பண்ணணும். அது லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ நம்ம திறந்து கேப்சிகம், புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 25 கிராம் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி உப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஒரு கலக்கி மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டுடலாம். மறுபடியும் கேப்சிகம் கொஞ்சம் வேகட்டும். இப்போ போட்ட கேப்சிகம் வெந்திருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்ச அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் கன்சிஸ்டன்சி பத்தலைன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம்.
நான் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணுறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதை மூடி சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வைக்கிறேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சு கொஞ்சம் ஆயில், அடுத்தது கீ, கொஞ்சம் காஞ்சதுக்கு காயிட்டோம். இப்போ காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியுது. அடுத்தது ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது முந்திரி, அப்புறம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, அடுத்தது வரமிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். நீங்கள் இந்த பொருட்களோட அளவு வேணும்னா இன்க்ரீடியன்ட்ஸில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சதை எடுத்து நம்ம சிம்மில் இருக்கிற இதில் பிசிபெல்லாபாத்தில் கொட்டிக்கலாம், சாப்பாட்டில். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரமெல்லாம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கீ கூட போட்டுக்கலாம். நல்லா கீ போடுற வரைக்கும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் இருந்துட்டு நம்ம இறக்கிடலாம். பிசிபெல்லாபாத் ரெடி ஆயிரும். க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிம்மில் இருக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் சிம்மில் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கொஞ்சம் வெல்லம் மட்டும் தூவி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், பிசிபெல்லாபாத் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா நெய் விட்டு சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு. அதுதான் பிசிபெல்லாபாத் ரெடி. இந்த வீடியோவில் பிசிபெல்லாபாத் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஃபோட்டோஸ் போடுங்க, எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். அன்னீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நன்றி, வணக்கம்.